Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு 28th day classல நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த அம்பர்லா ஃப்ராக்கை நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போறோம். அதுக்கு கிராஸ் பீஸ் கீழே பைப்பிங் வைக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் இப்போ வெட்டிக்க போறோம். இந்த அம்பர்லா ஃப்ராக் வந்து ரவுண்டா இருக்கிறதுனால இப்படி வட்டமா இருக்கும். சுத்தி நம்ம பைப்பிங் கொடுக்க போறோம். இதுல ஒயிட் கலர் இருக்கிறதுனால நம்ம ஒயிட் கலர் துணி கொடுத்து பைப்பிங் வைக்க போறோம். இப்போ ஒயிட் கலர் வந்து கிராஸ் பீஸ் தான் வைக்கணும். நம்ம நேர் பீஸ் வந்து வளைவான பாகங்களுக்கெல்லாம் கிராஸ் பீஸ் தான் வைக்கணும். கிராஸ் பீஸ் வந்து ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு 1/2 மீட்டர் பிட்டு வாங்கிடுங்க. வாங்கி உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தாலும் சரி இப்படி முக்கோணமாக மடிச்சுக்கணும். கிராஸ் பீஸ் வெட்டுறது எப்படின்னா, இது மாதிரி டைமண்ட் மாதிரி சாதாரணமாக துணி இருந்ததுன்னா ஒரு கர்ச்சிப் மாதிரி எடுத்துக்கிறோம். கர்ச்சிப் மாதிரி எடுத்துட்டு ஸ்கொயராக இருக்கிற துணியை இப்படி டைமண்ட் மாதிரி இப்படி வச்சுக்கணும். இதை வந்து இப்படி வெட்டிக்கிறோம். கிராஸ் பீஸ் வந்து ஒரு இன்ச் அகலத்துக்கு வெட்டிக்கிறோம். இப்படி அதை சுத்தி வர அளவுக்கு தேவையான அளவுக்கு நிறைய கட் பண்ணிக்கிறோம். கிராஸ் பீஸ் இப்படி இழுக்கும், பனியன் கிளாத் மாதிரி இழுக்கும் உங்களுக்கு. இப்படி அந்த ரவுண்டுக்கு ஃபுல்லா வர அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். வச்சு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறோம். வெட்டிட்டு தைக்க போறோம். அந்த கட் பண்ண பீட்டெல்லாம் இப்ப ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த கிராஸ் பீஸ்க்கு ரெண்டா சேர்த்து வச்சு தைச்சிக்கிறோம். அது சுத்தி வரணும். அதுக்காக எல்லா பீஸும் ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டு தையல் போட்டுடுங்க. எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. நீட்டமா இந்த ரவுண்டா வரதுல வட்டமா வரதுல வச்சு ரெட்டையா மடிச்சுக்கிறோம். நமக்கு ஒயிட் கலர் இப்ப தெரியணும். அதுக்காக உள் பக்கமா வச்சு வெளி பக்கம் இப்படி திருப்ப போறோம். வைக்கக்கூடிய துணி எப்பவுமே லெஃப்ட் சைட்ல தான் வரணும். நம்ம ரைட் சைட்ல வந்து லெஃப்ட் சைட்ல வந்து உள் பக்கமா இப்படியே டபுள் பீஸா அப்படியே வச்சு இந்த வளைவா ஸ்லோவா தைக்கணும். அப்படியே ஃபுல்லா தச்சு முடிச்சிட வேண்டியதுதான். சுத்தி அந்த பீஸை கொடுத்து கிராஸ் பீஸை கொடுத்து தச்சாச்சு. தச்ச அப்புறம் இப்ப படிமான தையல் போடணும். இந்த பீஸை அப்படி கவுத்தி வச்சு இப்படியே இந்த பீஸ் வெளியில தெரியும். அப்பதான் இது மடிக்கும் போது அழகா வரும். இது மாதிரி தச்சுக்கிறோம். இனி அடுத்தது இப்படி மேல வச்சு இப்படி தைக்க போறோம். ராங் சைடு வச்சு தைக்கிறோம். ராங் சைடு வச்சு இந்த பீஸை கொடுத்து வச்சுட்டு ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டு அப்புறம் இந்த பீஸை வெளியில இப்படி மடிச்சு இப்படி மேல ஒரு தையல் போடணும். இப்போ இந்த பைப்பிங்குக்கு கீழே தெரியிற துணியெல்லாம் இப்படி மேல லேசா வெட்டிடணும். பைப்பிங் இப்படி மூடும் போது உங்களுக்கு வெளியில வரக்கூடாது. உள்ள நிறைய துணி இருக்கக்கூடாது. எங்கேயாவது அதிகமா இருக்கிறதுனா உள்ள வச்சு தச்ச பைப்பிங் பீஸை மேல் ரைட் சைட்ல கொண்டு வந்து தைக்க போறோம். ராங் சைட்ல வச்சத ரைட் சைட்ல திருப்பி இப்படி மேல வச்சு ஒரு தையல் போட போறோம். இப்படி சுத்தி பைப்பிங் ஒயிட் கலர் தெரியணுங்கிறதுக்காக நம்ம வச்சு தைக்கிறோம். இப்போ லேஸ் கூட வச்சுக்கலாம். இதுக்கு மேல நீங்க பைப்பிங் வைக்க முடியாதவங்க லேஸ் கூட வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்க அந்த ஓரத்துல லேஸ் வச்சு தச்சுக்கலாம், பைப்பிங் கொடுத்து தச்சுக்கலாம், மடிச்சு தச்சுக்கலாம், சாதாரணமா மடிச்சு தச்சுக்கலாம், வேற கலர் துணி கொடுத்து தச்சுக்கலாம். இப்ப பைப்பிங் தச்சு முடிச்சாச்சு. இதுக்கு கீழே
கீழ்பாகம் ரெடி. அம்பர்லா ஸ்கர்ட் ரெடி பண்ணியாச்சு. இனி பாடி ரெடி பண்ண போறோம்.